ஹே கைஸ், உங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை அவேர்னஸ் அப்படி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் மூணார் ட்ரிப் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறையா அந்த இயற்கை ரசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிளேஸில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை டீ பிளானடேஷனுக்குள்ளே போகிறது, ஸோ தேயிலை தோட்டங்களுக்குலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி கேஷுவலாகவே வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதான் நான் தப்புன்னு சொல்ல வரல. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு நிறைய பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா பாம்புகள்லாம் வந்து அதிகமாக வெளியே வருது, நிறைய பேரை கடிக்கிறது, 2 சின்ன குழந்தைங்க கூட இறந்துருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் கேரளாவில் வந்துட்டு நார்மலாகவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மூணார் ஏரியா வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இதில் நார்மலாகவே வந்துட்டு ஸ்னேக்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நானும் நிறைய டைம் வந்துட்டு வரும்போது காரில் போகும்போது நடந்து போகும்போது கிராஸ் பண்ணுறதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டீ பிளானடேஷனுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அந்த ஏரியா சேஃபாக கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால வந்துட்டு அட்டையும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அட்டையும் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு அந்த பிளேஸில் நீங்கள் வந்து இயற்கை ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். இது ஒன்றும் பெரிய ஆப்லாம் நம்ம நார்மலாக இ-காமர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப்பில் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், க்ளீனிங் ஐட்டமாக இருக்கட்டும், பேனா பென்சில், ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், பிஸ்கட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், பேட்ரி அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலர் லைஃப்பில் டே டு டே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்துட்டு அவைலபிள் தான் வித் பெஸ்ட் ப்ரைஸில். அதுவும் 7 டேஸில் வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷனோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிள் தான். நீங்கள் லிங்க் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்துட்டு எதனால் இப்படி வருது அப்படின்ற ரீசன் நம்ம பார்க்கலாமா? பாம்பு மட்டும் இல்லை, இன்னும் சில உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல்லி, முதலை, ஆமை இந்த மாதிரி மிருகங்களுக்குமே தன்னோட உடம்புல இருக்கிற வெப்பநிலையை வந்து வெளியே ஏற்றுறதுக்கான சிஸ்டம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப வெயிலில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சொட்டிங் ஆகும் இல்லையா, வேர்வை வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிக்கு வேர்வை வர்றதுக்கான எந்த ஒரு சிஸ்டம் அமைப்புமே இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்து கிடையாது. அதனால தான் ரொம்ப வெயில் அடிக்கும்போது அதோட வெப்பநிலை, அதோட பாடியை வந்து நார்மலாகவே ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட செல்கள்லாம் செல்களெல்லாம் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த ரியாக்ஷனால் அந்த செல்கள்லாம் இறக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அப்படியே போய் அந்த உயிரினமும் இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்துட்டு வெப்பநிலை தாங்க முடியாமல் குளிர்ச்சியான பகுதியான நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குது, பில்லுக்குள்ளே போகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனால தான் கேரளாவில் நிறைய இடத்துல பாம்பு அதிகமாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, ஃப்ரிட்ஜில், ஏசியில், கிச்சன் சைடு இந்த மாதிரிக்கு வந்து அதோடய வெப்பநிலையை தாங்க முடியாமல் மறைவான பகுதியை நோக்கி போகுது. பள்ளி இந்த மாதிரி உயிரினம் அப்படின்னா நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். பாம்புன்ற போது நமக்கு ரொம்ப அட்டென்ஷன் ஆகி நம்ம வந்துட்டு அதை பெருசாக வந்து பாதுகாத்தோம். ஸோ என்னனாலுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்குது. ஆனாலும் நீங்கள் மூணார் ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் செடி சைடோ டீ பிளானட் சைடோ போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் மூணார் வெதர் கண்டிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலையில் நல்லா மிஸ்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நல்லா மழை பெய்யுது, அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு நல்லா இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டடா.